அப்பாடா, இன்னையோட அந்த பொம்பளை வச விட்டுச்சுடா. வடிவே என்ன நேரத்துல புட்டிடுமா? எங்க ஊருக்கு போறியா? இல்ல, நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா ஊரை விட்டு போய்? அதோ தெரிது பாரு நிலா, அந்த நிலா சாட்சியா வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். 3 என்னடா, 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். பௌர்ணமி ஆகாது. இத பாருங்க, முன்ன மாதிரி எல்லாம் நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணிக்கினி வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. ஏண்டி, ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமினல்லாம், வருஷம் பூரா தெருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு கிரிமினல். அடியே ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க, மவள ஏய் இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு. என்ன கேட்காம அந்த வாத்தியாண்ட கடை வாங்கினது முதல் தப்பு. அதுக்கப்புறம் அவனை காரணம் காட்டி எனக்கு பணிவடை செய்ய மாட்டேங்கிறது 2வது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த, உனக்கு அந்த வாத்தியானுக்கு சேர்த்து மிதி விழுகும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி, சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தன உனக்கு தெய்வம்னா, 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்திருக்கேன். நான் யாரு? யாரு? புறம்போக்கா? சொல்றி பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டிப்பிடி இரு, உன்னை வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருந்தேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். நமக்கு இருக்கிற பொழப்புக்கு இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? பொழப்பா? நமக்கு என்னடா பொழப்பு இருக்கு? இவங்களுக்கு மத்தியில வாழ்றதே பெரிய பொழப்பு தானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க, ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலன்னா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலன்னா குறவனை கடிச்சு. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ, எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு? ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். 1500 சம்பளம் சொல்லிருப்பாள? சொன்னாங்க. காலம்பரம் நம்ம ஆத்துல டிப்பன் சொல்லிருப்பாள? சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லிருப்பாள? இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவல. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு.